நல்லது ரசிகளே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் நேர்காணல் பகுதியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன்று நாட்டிலே வயோதிபர்கள் மிக சிறப்பான ஒரு கௌரவமாக மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். சிரேஷ்ட நட்பிரஜைகள் என்ற ஒரு நல்ல ஒரு சொற்பதமும் அவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே இன்று வாழ்கின்ற வயோதிபர்கள் நிச்சயமாக மற்றவர்களால் கௌரவப்படுத்த வேண்டியவர்கள், அவர்களுடைய கருத்துக்கள் மதிக்கத்தக்கவை. குறிப்பாக இன்று இருக்கின்ற இளைஞர்கள் இன்னும் ஒரு காலம் கடந்தது பிறகு ஒரு வயோதிப நிலையை அடைய இருக்கின்றார்கள் என்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று நாங்கள் வயோதிபர்களை எவ்வாறு அவர்களுடைய உடல் உள ஆரோக்கிய பேணி எவ்வாறு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்துச் செல்ல முடியும் என்பதற்கான வழிவகைகளைத்தான் இன்று நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் உளவியல் ஆலோசனை கருத்துக்களை சொல்லக்கூடிய அல்லது வாழ்க்கை மேம்படுத்துவதற்கான நிறைய பயிற்சிகளை சொல்லக்கூடிய ஒருவர் வளமையாக எங்களோடு நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குகின்ற டெரி ஜெனோஜ் அவர்கள் இன்றும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்று நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த வயோதிபம் என்பது நிச்சயமாக கௌரவப்படுத்த வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு நல்ல ஒரு பருவமாக இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டுக்காக அவர்கள் உழைத்தவர்கள், இந்த குடும்பத்துக்காக உழைத்தவர்கள். அவர்களுடைய ஓய்வு நிலை என்பதால் அவர்களுடைய இயலாமையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் போவதால் அதை நாங்கள் பிழையாக மதிப்பிட முடியாது. எனவே இந்த வயோதிபம் நல்ல ஒரு பதம் சொல்கிறார்கள், சிரேஷ்ட நட்பிரஜைகள் என்று சொல்கின்றார்கள். சிரேஷ்ட நட்பிரஜைகள். எனவே உண்மையாக மிகவும் பொருத்தமான ஒரு சொற்பதமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கான கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே அவர்களுக்கான உடல் உள ஆரோக்கியங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும். அதுக்கான பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட வகையிலே அதுக்கு பொருத்தமான நீங்கள் தான். எனவே நீங்களும் அதை அனுபவ ரீதியாக இப்போது சில நேரம் உணர்ந்திருப்பீர்கள். அவங்களுடைய அனுபவங்களையும் கொண்டு எவ்வாறான வழிகாட்டல்கள் இருக்கிறது அவர்களுக்கு உள ரீதியாக நாங்கள் மேம்படுத்துவதற்கு? இப்போ ஒரு 50க்கு மேலே 55 வயதுக்கு மேலே போய்க்க நாங்கள் எல்லோரும் இப்போ நான் கூட நினைத்தது நாங்கள் வயதுக்கு வாரோம், வயது போகுது இனி. அப்போ அதிகமாக வயது போய்க்க ஒரு மனத்தில் ஒரு பயம் மாதிரி வரும். ஏனென்றால் அந்த பயம் என்ன காரணம் என்றால் நாங்கள் எங்களை ஆரோக்கியம் பல நோய்கள் பாதிக்கப்படுவோமோ என்ற நாங்கள் வாழ்கிற சூழ்நிலை அப்படி, அல்லது எங்களுடைய சிந்தனைகள் ஞாபக சக்தியெல்லாம் குறைந்து கொண்டு போகும். அடுத்ததாக எங்களோட உடல் பலவீனம் படிப்படியாக முதல் செய்த மாதிரி பாரமான வேலைகளை செய்ய முடியாது, முதல் செய்த மாதிரி சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, இப்படியான எண்ணங்கள் வர தொடங்கிடும். அப்போ எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு பயத்தை கொண்டு வரும். அது சாதாரண இயல்பு. ஆனால் இந்த எப்படியான விஷயங்களை நாங்கள் எப்படி இந்த வயது என்று நினைத்து கொண்டு இப்படியான எண்ணங்களோடு ஏங்கி தவிப்பதை விட முகாமை செய்யணும். நாங்கள் கட்டுப்பாடாக ஒரு முகாமை செய்தால் தான் அதை நாங்கள் முன்னோக்கி கொண்டு போகலாம். ஒரு மகிழ்ச்சிகரமான வயோதிபத்தை அடையலாம், வாழலாம். ஏன்னா எதிர்மறையான எண்ணங்கள் எங்களோட சிந்தனையில் எங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மலையங்கடிக்கப்பட்டோம். கண்டிப்பாக. இப்போ எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோடு நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றா அதிகமாக சொல்ல இனி வயது போது நமக்கு ஒன்றும் இயலாது, நமக்கு சிந்திக்க முடியாது, அப்படித்தான் அதிகமான ஆக்கள் சமூகத்தில் அதை கருதுகிறார். ஆனால் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மற்றது பல ஆராய்ச்சிகள் மூலமாக நான் படித்தது என்னென்னா, அவர்கள் அப்படி அல்ல, நாங்கள் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போகிறோம். எங்களுடைய நடவடிக்கைகள் தான் எங்களோட நடவடிக்கைகள், எங்களோட சொல்கள், எங்களோட சிந்தனைகள் தான் அவர்களை அப்படி ஒதுக்கி விடுகின்றது. ஆனால் அவர்கள் ஒரு சிரேஷ்ட நட்பிரஜைகள். ஆமாம், நிச்சயமாக அவர்கள் எங்களை நல்நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளோ பாடுபட்டு அனுபவத்தின் மூலமாக நல்ல அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. அந்த அனுபவங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் எங்களுடைய சமூகத்தில் பயன்படுத்தணும். அவரும் ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும், கௌரவத்தை கொடுக்கணும். அவர்கள் சொல்கிற விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டும். சில நேரம் எங்களுக்கு ஒத்து போகாது, ஆனால் அவர்கள் கேட்டு அதன் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் எங்களிலும் பார்க்க இந்த உலகத்தில் பல காலம் வாழ்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள். அப்போ ஒவ்வொரு மனிதரையும் அவர்கள் புரிந்திருப்பார்கள். அவருடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி நடந்தது. அப்போ அவர்களுக்கு சரித்திரங்களும் நல்ல விஷயங்கள் தெரியும். சரித்திரங்களை நல்ல பாடங்களை படித்திருப்பார்கள், சமூகத்தில் நல்ல பாடங்களை படித்திருப்பார்கள், இப்போ நன்மை தீமைகளை கண்டிருப்பார்கள். அப்போ இதுகள் எல்லாம் எங்களுக்கு அவர்கள் மூலமாக பெறப்படுகின்ற அனுபவம். இப்போ அந்த அனுபவம் மூலமாக நாங்கள் எங்களை வழிநடத்தி கொள்ள எதிர்காலத்தில் அது உதவும். அதே நேரத்தில் நாங்களும் நட்டு கொள்ளவும் நாங்களும் அந்த நிலைக்கு போக போகிறோம். நிச்சயமாக இப்போ ஒரு நிலைக்கு நாங்கள் போக போகிறோம். அந்த நிலைக்கு என்ன படிப்படியாகத்தான் அது போக போகிறோம். நாங்கள் இளமையில் இருந்து முதுமை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தடுக்க முடியாது.
இந்த உலகத்தில். அப்போ நாங்களும் சிந்திக்க வேணும், நாங்களும் அந்த நிலைக்கு போகும்பொழுது எங்களுக்கும் அதைத்தான் நடக்க போகுது. ஆகவே நாங்கள் இதில் இருந்து எப்படி நாங்கள் மீண்டு கொள்ளலாம் இந்த எதிர்மறையான சிந்தனைகளால். அப்போ நேர்மறையான சிந்தனைகள் எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் ஆராயணும். ஏனென்றால் ஒவ்வொரு தரம் பாருங்கள், நான் ஆராய்ச்சி பார்த்த இடத்துல ஒவ்வொரு தரம் வித்தியாசமாக அந்த முதிர் நிலையை மனப்பூர்வம் அடைகிறார்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வயது போனாலும் கூட அவர்கள் பார்க்க தெரியாத வயதானவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? ஏன்னா அவர்களுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கும், நேரான சிந்தனைகள், ஆரோக்கியமான சாப்பாடு, மகிழ்ச்சிகரமான சூழல். பட் அதை அவர் வளர்த்து கொள்கிறார். எதிர்மறையான எண்ணங்களில் போகாமல் அதை அவர் வளர்த்து கொள்கிறார். அப்போ அவர்கள் தாங்களாகவே அதை செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு உதாரண புருஷராக இருப்பார்கள். நானும் பலரை பார்த்துக்கிறேன், நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் வயசு சொல்ல முடியாது. அப்போ சில பேர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் நேரத்துக்கு எழும்பி நேரத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சூரியன் உதிக்கைக்கு எழும்ப வேணும். இந்த சூரியன் வந்து எங்களுக்கு இப்போ இருக்க நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை, குறையில்லை, கவலைக்குரிய விஷயங்கள். அப்போ அந்த சூரியன் உதிக்கை எழும்பி நாங்கள் காலக்கடங்களை முடித்து நாங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்தோடு நாங்கள் வேலைகளை செய்து வந்தால், நேரத்தோடு போய் உறங்கினால் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல சிந்தனைகள் வளரும். ஏன்னா அவர்களுடைய சிந்தனைகள் கூட இவ்வளவு வயதாலும் கூட அவர்கள் இருந்துட்டு சில விஷயங்களை சொல்லுவார்கள். ஏனெண்டா சில நான் பார்த்துருக்கேன், சில பேர்ட்டு கேட்டால் பழைய மேத்தமெட்டிக்ஸ் அதை பற்றி கேட்டால் அல்ஜிப்ரா அதுகள் எல்லாத்தையும் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். கொலையினபடியாக அவர் சொல்லுவார்கள். அவர்களுக்கு வயது நீங்கள் சொல்ல மாட்டீங்க 80க்கு மேலே, ஆனால் அவர்கள் அந்த சிந்தனை உள்ளவர்கள். ஏன்னா அவர்கள் அந்த நல்ல விஷயங்களை அப்போ கற்றுக்கொண்டவர்கள் இருந்த ஆர்வமும் அந்த ஈர்ப்பும் வந்து அவங்களுக்கு மிகையானது. அப்போ நாங்கள் அதை சொல்ல முடியாது, வயது போன ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது. நாங்கள் அதை மலங்கக்கூடிய அந்த அதிலேருந்து தட்டி எழுப்போம் அவர்கள். அப்போ அவர்களிலிருந்து கன விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ இந்த அனுபவத்தை அவர்களோடு பழகும் போது நாங்கள் சில நினைக்கிறோம் எங்களுக்கு வயது குறைவு, அவர்கள் வயது கூட இல்லை, அவர்களுடன் சேர்த்து பழகும் போது நான் பார்த்துக்கிறேன் நிறைய வயோதிபர்கள் இப்போ எங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருந்தால், ஓ நீங்கள் சொல்கிறது சரி, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, தட்டி எழுப்புவாங்க. அந்த பழக்கம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இப்படி செய்தால் நல்லா இருக்கும். அப்போ அவங்களோட நாங்கள் பழகும் போது நாங்கள் கைவிடக்கூடாது, அவங்களோட நாங்கள் சமூகத்தில் பழக வேணும், அவரோட கதைக்க வேணும். கதைக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உற்சாகப்படுத்துவோம், அவர்கள் உற்சாகப்படுவார், சந்தோஷப்படுவார். ஏனென்றால் அது சமூகத்தின் கட்டமைப்பு. அந்த அடி அத்திவாரம் வந்து அவங்கள்தான். நாங்கள் சொல்ல நாங்கள் இனி அடி அத்திவாரமாக போக போகிறோம் அடுத்த சந்ததிக்கு. இப்போ நாங்கள் அவங்களோட சேர்ந்து போக வேண்டியவர்கள். அவர்கள் சமூகத்திலேருந்து ஒதுக்கக்கூடாது. இந்த ஒதுக்குவதால் தான் பிரச்சனை, அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கின்றது. அவங்க சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இனி இருந்து என்ன பிரியோசனம் உள்ளது, நாங்கள் அது என்ன காரணம் என்று ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்கள சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சிலர் அவங்களாக யோசிக்க. என்னென்னா சில செயல்கள், சில சொற்கள் அவங்களுக்கு அது மனதில் ஒரு வடு மாதிரி போயிடும். அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு உலகாலம் வாழ்ந்து உலகாலம் நாங்கள் செய்ததுக்கு என்ன பலன் என்று சொல்லி, அப்போ ஒவ்வொரு விதமாக நான் சொன்ன மாதிரி அவர்கள் முதிர்ச்சி நிலையை அடைகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா முதியவர்கள்னு சொல்லிக்க சில சுறுசுறுப்பாக இருப்பார்கள், சில பேர் நல்ல சிந்தனையோடு இருப்பார்கள், நல்ல பக்குவப்பட்டு இருப்பார்கள். அப்போ இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அதை வித்தியாசம் விதத்திலே அந்த முயற்சியை அவர்கள் அடைகிறார். அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த இதில். ஏனென்றால் அவர்கள் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்ல விஷயங்களை பார்க்குற நேரம் ஒரு வயோதீபம் அடைந்த அல்லது ஒரு சிரேஷ்ட நட்பிரஜி ஒருவரை பொறுத்த மட்டில் அவருடைய மகிழ்ச்சிக்கு அவரை சூழ உள்ளவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்குற நேரம் இந்த வயோதிப வயதை அடைந்தவர்கள் அல்லது நட்பிரஜிகள், சிரேஷ்ட நட்பிரஜிகள் சொல்லக்கூடியவர்கள் ஏனையவர்களோடு இன்னும் கொஞ்சம் தளர்வான முறையிலும் அவர்கள் நடந்து கொள்ள எத்தனிக்க வேண்டும். பொதுவாக என்ன சொன்னால் முதுமை போக 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 ஒரு பிடிவாத குணம் என்று அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே இது தன்னுடைய குழந்தை, தன்னுடைய உறவினர்கள், எனவே இவர்கள் சொல்கின்ற கருத்துக்களையும் ஏற்று அவர்கள் வயது குறைந்தவர்கள், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது, எனவே நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில வயோதிபர்கள் யோசிக்க வேண்டும். ஏன்னா அநேகமான அந்த வயோதிபத்தை அடைந்தவர்கள் நட்பிரஜைகள் பொதுவாக கொஞ்சம் பிடிவாதம் பிடித்தவர்களாகவும் இருப்பார்கள். நான் சொல்வது சரிதான் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். அதற்கு பிள்ளைகளும் சற்று அனுசரித்து அவருடைய கருத்துக்களை வந்து இப்படி செய்தால் நல்லம் என்ற ஆலோசனைகளோடு போவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏனெண்டா ரெண்டு பக்கத்துல நாங்கள் பார்ப்போம் பேலன்ஸ், சமநிலையே பேண வேண்டும். அவரும் சமநிலை. ஏனெண்டா இப்போ அவர் வாழ்ந்த சூழல் வித்தியாசமானது. அந்த கட்டமைப்பு வித்தியாசம். ஆகவே அதை சிந்திக்க வேணும். அப்போ சிந்திக்கா நிச்சயமாக அவர் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த குடும்பத்தோட ஒரு
அந்த குடும்ப கட்டமைப்புகள் இருக்கலாம். இப்போ ஒதுங்கி இருக்காமல் கதைத்து அதை சொல்லி அப்போ அவர் பிரச்சனைகளை வந்து கதைப்பதன் மூலமாக இழிவளவாக்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அதுதான் இருக்கணும் கதைக்க. அதாவது ரெண்டு பக்கமும் இருக்குது. இவரும் கதைக்கணும், அவருங்க கதைக்கிற விதங்க சொற்பதங்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நேர் சிந்தனையோட சொற்பதங்கள் மறை சிந்தனையான சொற்பதங்களை தவிர்த்து அந்த சொற்பதங்களால் தான் நாங்கள் கன விஷயங்களை செய்யலாம். இப்போ அணுகுமுறைகள் என்ன நேரத்தில் அணுகணும், என்ன நேரத்தில் அணுகக்கூடாது. அப்போ அதுகளெல்லாம் அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயற்பட்டால் அவரை பற்றி ஒரு புரிதல் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கணும். அவர் இவ்வளவு பொறுமையாக, ஏன்னா வயது போனாக்களுக்கு பொறுமை தேவை கட்டாயம். கண்டிப்பாக. ஏன்னா அவர் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறார். அப்போ பொறுமை, அந்த பொறுமையை இவர்கள் பார்ப்பார்கள். நாங்கள் எவ்வளோ விதாலும் அவர் ஒன்றும் செய்யலை. அப்போ சிந்திக்க வைக்கணும், ஒரு ஒன்று சிந்திக்க வைக்கிறது தான். அப்போ சிந்திக்க வைக்கிறது ஒரு ரோல் மாடல் மாதிரி வாழணும், நிச்சயமாக வாழும். அப்போ இவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரில் தான் எல்லாம் தங்கி இருக்குது. இப்போ தண்ட வரையறை அவர் யோசிக்கணும். இவ்வளோ லிமிட்ஸ், இவ்வளோ தான் எனக்கு செய்யலாம். முந்தி மாதிரி இருந்த விஷயங்களை நாங்கள் செய்யலாம். அப்போ அவர் கண்ணியமாக இருக்க வேணும் என்ற நிலைக்கு அவர் வரணும். அப்போ அந்த வரையறை அவர் டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு முந்தி இந்த விஷயத்தை நான் நல்ல முறையில் செய்தேன், இந்த முறை செய்ய முடியாது. ஆகவே அதை நான் அவ்வளோத்துக்கு வரையறைக்கு அங்கால போவே தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா வரையறைக்கு அங்கால போனால் தான் நாங்கள் பிரச்சனை வருது. அப்போ அவர் அதை சிந்தித்து செயற்பட வேண்டியதாக இருக்கார். அப்போ இன்னொன்று என்ன, நாங்கள் வயது போட்டு எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்றும் அந்த மனப்பக்குவத்திலேருந்து நாங்கள் விலக வேணும். ஏனென்றால் அது வந்து எதிர்மறையான எண்ணங்கள் எங்களை மடங்கடிக்கும், எங்கள் ஆரோக்கியத்தை மடங்கடிக்கும், எங்களுடைய மற்ற ஒரு பழகுற விஷயங்களை நாங்கள் அறுத்துக்கொள்வோம். அதில் இருந்து அந்த மற்றவர்களோட பழகி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்றதை நம்ம அறுத்துக்கொள்வோம். அப்போ அது அவர் வந்து அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்க வயது போனவர்கள். முடியாது, எனக்கு முடியும் என்ற ஒரு சிந்தனையில் வளர்த்துக்கொள்வோம். எனக்கு இல்லாது என்று சொல்லாம். அப்படி வளர்த்துக்கொள்ளும் போது நிச்சயமாக அவர் வந்து மற்றவர்களோடு பழகுவார்கள், பழக முற்படுவார்கள். மற்றவர்களோடு பழகணும் நிச்சயமாக. வெளியில் போய் மற்றவர் எனக்கு இயலாதுன்னு இருக்கக்கூடாது. 4 பேரோட என்னென்னா அவர் வந்து அவர்களோடு சேர்ந்தவர்களோட சில நேரம் வெளியில் போயிடலான்னு டெலிஃபோன்லேயாவது கதைக்கலாம். ஆமாம். அப்படி கதைக்கும்போது அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், 2 பக்கம் உற்சாகம் வரும், மற்ற புத்துணர்ச்சி கொண்டு வரும், நல்ல சிந்தனையில் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் பார்த்துங்க சில வயதானவர் பின்னேயத்தில் வெளிக்கிட்டு போய் தங்களுடைய சேர்ந்தவர்களோட கதைத்து கொண்டு இருப்பார்கள். நல்ல அவரை நான் ஒரு நாள் அவரோட போய் இந்த கதைக்கும் கேட்டு அப்படி வந்து இந்த கதைக்கெல்லாம் என்னென்னு சொன்னால், இல்லை நடுவே அந்த 4 சுவருக்களை இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மன அழுத்தம் மாதிரி வரும். அப்படி வந்து கதைத்துட்டு போகும் பொழுது மன தெளிவாக இருக்கும். நாங்கள் நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கிறோம், 4 பேரோட வந்து கதைக்கிறோம், 4 பேரோட பழகும்போது ஒவ்வொரு பர்சனாலிட்டி வித்தியாசம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கன விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம், எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா நானும் எனக்கு கிடைத்த அனுபவத்திலே நிறைய வயோதிப இல்லங்களுக்கு சென்றிருக்கிறேன். அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவு தூரம் அவர்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள், ஆரோக்கியமான கருத்துக்களை. நான் பலரை சந்தித்திருக்கிறேன். ஒருவர் கூட சொன்னால் நல்ல ஒரு படித்த குடும்பத்திலேருந்து வந்தார். அவர்கள் சொன்னார், வீட்டில் இருப்பதை விட இங்கே இருப்பது எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நான் நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம், நிறைய பேருக்கு நான் என்னுடைய வழிகாட்டல்களை கொடுக்கலாம் அப்படி சொன்னார். ஆனால் எனக்கு கவலையாக இருந்தது, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையெல்லாம் நல்லா வளர்த்துட்டு கடைசி அவர் வந்து வயது இல்லத்தில் வந்து இருக்கிறார். ஆனால் இப்போ வந்து இது மாறிக்கொண்டு போகுது இல்லையா, அதிகரித்து கொண்டு போகுது இலங்கையை பொறுத்த மட்டும். எனவே இதை பற்றி நாங்கள் நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. ஏனென்றால் சில பேருக்கு சில நேரம் அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் இருப்பார்கள், ஆனால் இவர்கள் போய் வந்திருப்பார், இவர்களுக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை. ஏனென்றா அது சில பேர் பார்த்துருக்கேன். ஏனென்றா அது வந்து அந்த சூழ்நிலை தங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடா உள்ளுக்க தான் இருக்கும், அங்கே வேலையை போயிடுவா, தனியாக இருக்கணும், அப்போ 4 பேரோடு கதைக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு மன அழுத்தமாக வரும், அவர் நோய்களும் வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே சில பேர் என்ன செய்தார்கள்னா, நாங்கள் இப்படியா போயிருப்போம் என்று பிள்ளைகளும் அதை அனுமதிச்சிருக்கிறார். இப்படியான இடங்களில் போயிருந்தால் 4 பேரோட கதைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி வயதுவர் இல்லத்தில் போனால் அவர் நல்ல சந்தோஷமாக இருப்பார். நான் போன ஒரு வயதுவர் வந்து தனியாக அவர் ஒரு பயிற்சியை ஒன்று செய்து அதில் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ அவருடைய சிந்தனை வித்தியாசம். அந்த சிந்தனைக்கு நாங்கள் இடங்க கொடுக்கணும். ஏனெண்டா அவர் நல்ல முறையில் தன் கடைசி காலத்தை சந்தோஷமாக கழிக்க இருக்கு. அப்போ அது உண்மையில் அவர்கிட்ட சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். சில நேரம் அப்படி இடம் கொடுக்க முடியாமலும் இருக்கலாம், ஏனென்றால் சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆனால் அப்படியான சிந்தனை இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். அவர்களுடைய காலத்தை அந்த முடிவுக்கு வரும்பொழுது சந்தோஷமாக தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ என்னென்னா அவர் மன நிறைவாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சதாக இருக்கும், நிறைவாக தானே போவோம். ஆமாம். அப்போ அந்த இதை நாங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் என்ற அவர்கிட்ட விருப்பத்தை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றோம். நாங்கள் தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தா என்ன நடக்க போகுது? அவர்கிட்ட பலன் ஒரு பழமொழி சொல்லியிருக்கு,
அப்போ நாங்கள் கஷ்டம் வரைக்கும் இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு ஆளுண்ட என்ன நடக்க போகுது, நாங்கள் நெடுக அதை சொல்லி கொண்டிருந்தால் அவருடைய பலன் வந்து குன்றிவிடும். அந்த குன்றிவிடும் போது என்ன செய்வார், அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு, அவர் நோய்வாய்ப்பட்டுருவார். செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அது வெளியிலே வராது. அப்போ அதை நாங்கள் தடுக்கக்கூடாது. இப்போ என்னென்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வயதுவர்கள் நினைக்கணும் என்னென்னா, இந்த தங்களோட வரையறைக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நாங்கள் ஒரு மலைக்குன்றில் போகிறோம்னு வைப்போம், ஒரு வாகனத்தில் போகிறோம். ஓகே. அந்த மலைக்குன்றை போகும்பொழுது நான் ஏறும்பொழுது நான் கீரை மாற்றணும் கேட்டேன். கண்டிப்பாக கீரை மாற்றாட்டி என்ன செய்யும், ஏறாது. சில செயல் இருந்துடும். அதே மாதிரி நாங்கள் இந்த வயதாகும் போது கீரை மாற்றணும், எங்களை வரையறையாக தெரிஞ்சு கொள்ளணும், என்ன மாதிரி நாங்கள் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷமாக ஃபஸ்ட் கியரில் போட்டு தான் நேற்று வண்டி கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் அதை வயது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு செய்ய முடியுமானதை நாங்கள் செய்வோம், செய்ய முடியாத செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக சில பேர் நினைப்பார்கள் தொடர்ந்து செய்யலாம்னு. இல்லை, நாங்கள் இது போட்டு ரிலாக்ஸாக இருந்து இப்போ இந்த அதை இன்னொரு நாளைக்கு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, மன திருப்தி தான் இருக்கும். இப்போ நாங்கள் முந்தி செய்கிற இளமையிலே செய்த மாதிரியே செய்யணுன்ற ஒரு பிடிவாதத்தை வந்து கொஞ்சம் விட்டு என்ன வயசுக்கு போய்விட்டது, நான் என்ன இவ்வளவு செய்கிறேன், இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செய்கிறேன் ஒரு மனநிலையை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கிக்கொள்ள வேணும். அது நல்ல விஷயம் சொன்னீங்க. அதை உருவாக்கிக்கொள்ளும். அதை உருவாக்கினா நிச்சயமாக நாங்கள் யதார்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டு செயற்படும். அப்போ அப்படி செய்கிறதால வந்து அந்த நாங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகளை குறைச்சிக்கொள்ள. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி செய்தபடியாக தான் இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவையில்லா போய் அது செய்தபடியாக தான், அது உண்மைதான், இல்லையாண்டு இல்லை. வயது போக போக கொஞ்சம் குறும்புத்தனங்களும் கூடிக்கொண்டு தான் போகும். சிலதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும், எல்லாத்தையும் வந்து குறைகளாக சொல்லாமல் ரசிக்கணும். ரசிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு இது தானே, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு ரசிக்க இப்படி செய்தபடியாக தானே. சரி, சில பேர் நான் பார்த்தேன் சொல்லியிருக்கேன் சிரிச்சு கொண்டு சொல்லுவாங்க. சொல்லி அவரும் சிரிப்பார். அப்போ அவருக்கு விளங்கிட்டு நாங்கள் வயது போக போக அந்த குழந்தை பிள்ளையினுடைய இயல்பு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நிச்சயமாக அது மேலே இயல்பு. அது குழந்தை பிள்ளை மாதிரி இருப்பாங்க சில விஷயங்களில். ஆனால் அதை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நடுக குறை சொல்லி கொண்டு இருக்காமல் அவங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமர் குட் அதை நாங்கள் ஒரு தட்டி கொடுத்து ஒரு அவங்களோட அளவலாவி அது சந்தோஷமாக அதை சொல்லி இருக்கும் பொழுது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களை விளங்கிக் கொள்வாங்க சில விஷயங்களை. நிச்சயமாக எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி வயோதிபம் அதே போல் சிரேஷ்ட நட்பிரிஜைகள், எனவே அவர்களுக்கான ஒரு வழிகாட்டலாக அமைந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தை அல்லது உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான நுட்பங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே நிச்சயமாக இவற்றை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உள்வாங்கி நல்ல பிரிஜைகளாக நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியின் சார்பாகவே நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை பரிமாறிய டெரி ஜெனோஜ் அவர்களுக்கும் நேத்ரா டிவியின் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நல்லது ரசிகர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோனிஸ், அதே போல தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், கேமரா உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.